வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தின் வசந்தத்தின் தொடக்கத்தில் எழுதப்பட்ட வரிகள் என்ற இந்த கவிதை இயற்கையின் அழகையும் மனித செயல்களின் சோகத்தையும் பிரதிபலிக்கிறது. ஒரு தோப்பில் அமர்ந்து இயற்கையின் இணக்கமான ஒலிகளை கேட்பதை கவிஞர் விவரிக்கிறார். இந்த அமைதியான நிலையில் இனிமையான எண்ணங்கள் மனதில் தோன்றினாலும் அவை சோகத்தின் சாயலையும் கொண்டு வருகின்றன. மனித ஆன்மாவுடன் இயற்கை எவ்வாறு இணைகிறது என்பதை பற்றி கவிஞர் பிரதிபலிக்கிறார். மனித குலம் தனக்குத்தானே எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிரிம்ரோஸ் மற்றும் பெரிவிங்கிள் போன்ற மலர்களை கவனித்து ஒவ்வொரு பூவும் அதன் தோரணம் மற்றும் அது காற்றை சுவாசிக்கும் மகிழ்ச்சியை கவிஞர் வெளிப்படுத்துகிறார். பறவைகளின் துள்ளல் மற்றும் விளையாட்டை அவற்றின் எண்ணங்கள் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் அவற்றின் அசைவுகளில் விவரிக்க முடியாத இன்பத்தை கவிஞர் உணர்கிறார். துளிர்க்கும் மரக்கிளைகள், தென்றலை பிடிக்கும் காட்சி இயற்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த இயற்கையின் கூறுகள் இன்பத்தால் நிரப்பப்பட்டவை என்று நம்ப வேண்டிய கட்டாயத்தில் கவிஞர் இருக்கிறார். இயற்கையில் உள்ள இந்த மகிழ்ச்சி தெய்வீகத்தால் தூண்டப்பட்டதா என்று கவிஞர் சிந்திக்கிறார். மேலும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் ஏற்படுத்திய தீங்குகளை பற்றி புலம்புவதற்கு காரணம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்புகிறார். இயற்கையின் தூய்மையை மனிதகுலத்தின் குறைபாடுகளிலிருந்து வேறுபடுத்துகிறார்.